நெறைய நாளாவே நெறைய ஃப்ரெண்டுங்க என்ட்ட கேட்குறீங்க கமெண்ட்ல, "இந்த டாலியா எங்கேருந்து வாங்குறீங்க?" அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோன்னு இத நீங்க நெனச்சுக்கலாம். நான் சில டைம்லாம் மறந்துருவேன். இது நான் ஆர்டர் போடுறது இல்லைங்க. நான் போட்டா எனக்கு கொஞ்சம் ஞாபகமா இருந்திருக்கும். நான் ஆர்டர் போடுறதில்ல. இதில நீங்க கவனிச்சுக்கோங்க. இதோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இத நான் கிளியரா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறது. ஏன்னா, இது எனக்கு என்ன செடின்னே தெரியாது. இது ஒரு பார்சல் இன்னைக்கு ஒரு 11:00 கடையில இருக்கக்கூடிய டைம் வந்து என்ட்ட குடுத்து சைன் வாங்கி, இந்த பார்சல கையில குடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்காரர் இல்ல கடையில. நான் தான் இருந்தேன். அ சதீஷ்குமார்ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இது ஆர்டர் போட்டதும் தெரியல. என்னன்னே எனக்கு தெரியல. கையில பார்சல வாங்கிட்டேன். வாங்கிட்டு வச்சுட்டேன். அப்படியே நான் ஓப்பன் எதுவும் பண்ணல. அப்படியே வச்சுட்டேன். அவங்க வந்துட்டு அவரு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்ல வந்து ஓப்பன் பண்ணி இங்க வச்சுட்டு வந்தது நான். அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு வந்துட்டு அவரு கடைக்கு வந்துருவாரு. கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துருவேன். நான் வீட்டுக்கு வரக்கூடிய டைம் தான் இது வந்து பார்க்கக்கூடிய டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தெரிஞ்சுச்சு. இது டாலியா செடின்ட்டு. அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோல காமிக்கிறேன். இது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி, உங்கள புரிய வைக்கணும். ஏன்னா, இது திரும்ப நீ கொஞ்ச நாள் விட்டு நீங்க என்ட்ட கேட்டீங்கன்னா, இது எந்த நர்சரின்னு நான் மறந்துருவேன். அதனால இத அப்படியே நான் கிளியரா உங்ககிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான், நான் அந்த வீடியோவா நான் எடுத்து சொல்றேன். இது வாங்குனது எங்க இருந்துன்னா எவரி கிரீன் கார்டன் நர்சரி அந்த யூடியூப் சேனல்ல இருந்து தாங்க வாங்கியிருக்காரு. ஆனா, அதில குடுத்துருக்கிறது மை கார்டன் மை கார்டன் குடுத்து அந்த நான் கொரியர் வந்தது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்ல மை கார்டன் தான் குடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க. நானும் அந்த மை கார்டன் சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா கிடைக்கல. அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய டைம் தான் எவரி கிரீன் கார்டன்லேருந்து தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காரு. கேரளாவுலேருந்து தான் இது வந்திருக்கு. அது வந்திருக்க நிலைமைய நீங்க பார்த்துக்கோங்க. செடியோட அளவ பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்க ஆன்லைன்ல வாங்கியிருக்கோம். ஆனா கொஞ்சம் பெரிய செடியா வாங்குனோம். அதுதான் நீங்க இப்ப வீடியோல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எல்லோ கலரு அ ஒரு கத்திரிப்பு கலர்லாம் பூக்குது பார்த்தீங்களா? அதுதான் வாங்குனது. ஆனா அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்குங்க. அதுலயும் இலைங்க எல்லாம் அழுகி போயிருந்துச்சு. இந்த செடிய நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஒடிஞ்சு பார்த்தீங்களா? ஒடிஞ்சு போயிருச்சு. அழுகியும் போயிருச்சு பாதி. வருமா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்குது. ஆ ஆர்டர் போட்டு வாங்கிட்டாரு. எதுவும் என்ட்ட சொல்றதில்ல, கேட்கறதில்ல. அவர் விருப்பம் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. நானும் இப்போ எதுவும் பேசுறதில்லைங்க ஃப்ரெண்டு. நானும் விட்டுட்டேன். சரி வந்ததுக்கு அப்புறம் அது கச்ச குச்சான்னு இருந்துச்சு. எடுத்து பார்த்தோனே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஐயோ! ஒண்ணாவே ஒரு மாதிரி அழுகி போய் வந்திருக்கு. இதுவும் சேர்த்து சேர்த்து கூட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால சரி அத பக்குவமா எடுத்து அடுக்கி வைப்போம்ன்னு சொல்லிட்டு தான், சரி அத உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு அப்படியே அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து காமிக்கிறது. அது ஒரு ஒரு பேக் மாதிரி போட்டு அதுக்குள்ள தான் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலலாம் வேர் நெறைய வேர் அழகா வெளியில வந்திருக்கு. ஆனா செடி நல்லா வளரல. அதோட வேர பாருங்களேன், எவ்வளோ வேர் விட்டுருக்குதுன்ட்டு. ஒரு கிழங்க நட்டு வச்சுட்டு எப்போ வேர் விடும், எப்போ வேர் விடும்னு காத்துக்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் இருக்கு. டாலியா கிழங்கு வாங்கி. இப்போ என்ன அழகா வேர் விட்டுருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க.